மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டலா 2 பேரும் வந்து தவறு அப்படின்னு சொல்றவங்க. ஏன் ஒரு திருமணமான ஆண்கிட்ட வந்து இவங்க வந்து உறவு வச்சுக்கணும்? அவங்களோட ஒரு உறவுல இருந்துட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டு அவங்க கிட்ட போய் இனிஷியலை கொடு, என் குழந்தைக்கு ஒரு முகவரி கொடுன்னு ஏன் கேட்கணும்? அப்படிங்கிறதான் எல்லாரும் கேட்குற கேள்வி. இப்போ மனைவி விட்டுட்டு நீங்கள் டிவோர்ஸ் வாங்காமல் இந்த பொண்ணை வந்து தாலி கட்டி மாலை மாற்றி எல்லா சடங்கும் சொல்லி கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏமாத்துனீங்க அப்படிங்கிறது, ஏமாத்துனீங்கிறத விட மிக சுயநலமாக ஏமாத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது. ஆனால் நைட் ஆனால் நான் வந்து தூங்குறதுக்கு, எனக்கு 3 வேளை சமைச்சு போடுறதுக்கு, எனக்கு துணியெல்லாம் துவைச்சு வைக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு பலிகடாவை தான் ஜாய் கிறிஸ்டலா வந்து ரங்கராஜ் யூஸ் பண்ணிடுறேன். இந்த பொண்ணு என்ன நினைச்சிருச்சு, இவ என்னோட கணவர், ஏன்னா 6 வருஷம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு, என்ன வந்து முறையா கோயில வச்சு தாலி கட்டிட்டாரு, என் பிள்ளையோட ஸ்கூல்ல போய் அப்பாங்கிற இடத்துல சைன் பண்ணாரு, அப்ப நான் முறையான ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்திருக்கேன் அப்படின்னு இந்த பெண் நினைச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து பக்கா பிளானா சும்மா இப்ப செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. பச்சையா சொன்னா கீப்புங்கிறத விட ரொம்ப கேவலமா தான் யூஸ் பண்ணிருக்காரு. எனக்கு இதை விட பெரிய கோபம் வந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய வக்கீலுங்க வந்து இத்தனைக்கு அவருக்கான வக்கீல் இவங்க கிடையாது. அவர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, இன்னொரு பேட்டியில் 8000 கோடி சொத்து இருக்குங்கிறாரு அந்த வக்கீல் தமிழ்வேந்தனி. தவறு செய்கிற ஆண்களுக்கு ஆளாளுக்கு பில்டப் பண்ணி முட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க. அவ்வளவும் கேட்டுட்டு இருக்கிற பெண்களும் வந்து அவ்வளோ இழிச்சவைகள் கிடையாதுங்க. ஒரு அபார்ஷன் எப்படி இருக்குங்க, தயவு செய்து யூடியூப்ல போய் பாருங்க. அது பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலைங்கிறது. கர்ப்பப்பையிலேருந்து ஒரு குழந்தை வந்து கம்ப்ளீட்டா எடுக்கணும் அப்படின்னா அதோட சின்ன பார்ட்டிகல் கூட இல்லாமல் எடுக்கணும்னா அது எவ்வளவு அவங்களுக்கு கஷ்டமான ப்ராசஸ்ன்னு பாருங்க. இப்போ பெண்கிறவா மனுஷியா மாடா? ஆடர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்ஸி ஹாஸ்பிட்டல் சேர்பர்சன் டெய்ஸி மேம் தான் இருந்திருக்காங்க. மேம் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி மீடியாக்குள்ள உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு சில காரணங்களுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷம் மீடியாக்குள்ள பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேம். இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ வந்து உங்களோட சேனலில் வந்து போட்டிருந்தீங்க. என்னன்னா ஒரு மாத காலமாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜாய் கிறிஸ்டலா அவர்களுக்குமான ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒருதலைபட்சமாக பேசுகிற அனைவருமே வந்து ஜாய் கிறிஸ்டலா மேலே வந்துட்டு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஜாய் கிறிஸ்டலா மேலே தான் முழுக்க தப்பு அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு சில கருத்துக்கள் வந்து வெளியே வச்சுருந்தீங்க. நான் இப்போ நேரடியாக உங்ககிட்ட கேட்குறேன், இந்த இஷ்யூவில் முழுக்க ஜாய் கிறிஸ்டலா மேலே தவறுன்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்? ஆக்சுவலி இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டலா 2 பேரும் வந்து தவறு அப்படின்னு சொல்கிறவங்க. அவர்கள் செய்தது தவறுன்னு சொல்கிற ஊடகங்கள் என்னென்னா, ஏன் ஒரு திருமணமான ஆண்கிட்ட வந்து இவங்க வந்து உறவு வச்சுக்கணும்? அவங்களோட ஒரு உறவுல இருந்துட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டு அவங்கக்கிட்ட போய் இனிஷியலை கொடு, என் குழந்தைக்கு ஒரு முகவரி கொடுன்னு ஏன் கேட்கணும்? அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்குற கேள்விகள். இப்போ என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே நீங்கள் ஒரு தனியாக இருக்கிற ஒரு பெண், தனித்து இருக்கக்கூடிய ஒரு பெண், கணவனை பிரிந்து தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஒரு கட்டத்தில் தனிமை போர் அடிக்கும் போது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நமக்கு ஒரு துணை இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கும். அப்போது இன்னொரு ஆணை சந்திக்கிறீங்க, அவரும் மனைவியை விட்டு தனியாக 6 வருஷம் தனியாக பிரிஞ்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து பேசுறது, உங்களோட கருத்து ஒத்து போகுது. அப்போ நீங்கள் 2 பேர் வந்து பேசி பழகுறீங்க. இந்த நேரத்தில் ஜாய் கிறிஸ்டலா பண்ண பெரிய தவறு என்னென்னா, அவருக்கு வந்து டிவோர்ஸ் முறையாக லீகலாக வாங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்காம, அதான் 6 வருஷம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிற ஒரு ஆண் தானே அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. இதில் மாதம்பட்டி ரங்கராஜ் செய்த மிகப்பெரிய தவறு அவங்க அறியாமல் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து பிரிஞ்ச 6 வருஷம் இருந்தாலே பொண்டாட்டி இல்லாமல் தனியாக இருக்கிறாரு, அப்போ அவர் ஒரு லைன் கிளியராக இருக்குது, நான் வந்து அவரை பிடிச்சிருச்சுன்னா நான் அவரோட சேர்ந்துருக்கிறது தப்புலன்னு நினச்சிக்கிறாங்க. என்ன தான் அவர் தனியாக அவர் 6 வருஷம் பிரிஞ்சிருக்கேன், 10 வருஷம் பிரிஞ்சிருக்கேன்னாலுமே முறையாக லீகலான டிவோர்ஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த இஷ்யூ மூலமாக எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஆண் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டா உடனே நம்பிடாதீங்க, நாங்கள் 2 வருஷமாக பேசுகிறதே இல்லை, எங்களுக்குள்ளே ஒரு பெரிய இது இல்லைன்னா உடனே நம்பிட வேண்டாம் அப்படிங்கிறதான். லீகல் டிவோர்ஸ் வேணும். மாதம்பட்டி ரங்கராஜ் செய்ததான் மிகப்பெரிய தவறு. அப்படின்னா அந்த பெண் தெரியாமல் செஞ்சுருக்காங்க. இவர் தெரிஞ்சே மனைவி உயிரோடு இருக்கும்போது நீங்கள் டிவோர்ஸ் வாங்காமல் இன்னொரு பெண்ணோட பழகுனீங்க. ரைட், ஓகே, பழகுனது வந்து அப்போ உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பெண் வந்து நம்ம இவங்களை திருமணம் செஞ்சுக்கலாம், துணையாக ஏற்றுக்கலாங்கும் போது என்ன பண்ணியிருக்கணும்னா, முறையான டிவோர்ஸ் வந்து பழைய மனைவிட்டிருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலான்னா. ஆனால் திருமணமான பெண்ணை வந்து நீங்கள் வந்து இந்த பெண்ணோட ஜாய் கிறிஸ்டலாவை ஏமாற்றி பர்பஸாக
தாலி கட்டி மாலை மாற்றி அந்த தாலிக்கு குங்குமம் வச்சு எல்லா முறையான தமிழ் சடங்குகள் எல்லாமே பண்ணி ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ ஜாய் கிறிஸ்டில் என்ன நினைக்கிறாங்க, ஓ இது வந்து நமக்கு 6 வருஷம் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு, என்ன முறையாக கோயிலில் கொண்டு போய் எல்லாம் இறைவன் சாட்சியாக வந்து தாலி கட்டியிருக்காரு, இது நமக்கான கணவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு வீடு எடுத்திருக்கிறாங்க. எடுத்திருக்கும்போது உடனே வந்து இவர் எல்லா பக்கமும் இவரோட மகளுடைய சைனு, இவருடைய ஜாய் கிறிஸ்டலாவோட பிள்ளைக்கு வந்து அப்பாவோட சைன்லாம் போட்டிருக்காருங்கும்போது நீங்கள் ஏன் சமூக ஊடகங்களில் வந்து எல்லா அட்வொகேட்டும் மாறி மாறி ஜாய் கிறிஸ்டலா தப்பு ஜாய் கிறிஸ்டலா தப்புன்னு சொல்லணுங்கிறது தான் என்னோட கேள்வி. மேம் அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாய் கிறிஸ்டலா அவர்கள் சொல்லும் போது 2 முறை வந்து கரு வந்து அபார்ட் பண்ணிட்டோம் நாங்கள், இப்போ 3வது முறை குழந்தை பிறக்க, அதாவது இந்த குழந்தையும் வேணான்னு சொல்லும் போது டாக்டர் சைட்ல இருந்து இல்லை இதுக்கப்புறம் வந்து பெரிய இஷ்யூ ஆகுன்னு சொல்லும் போது நான் அதை வந்து கேரி அவுட் பண்ணி கொண்டு போறேன்றப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் எதுக்காக பழகிருக்காருன்ற ஒரு கேள்வி ஒன்று வருதுல அந்த இடத்துல. குழந்தை வேணாம் நீ சும்மா என் கூட பழகிறதுக்காக ஒரு பெண்ணை வந்து அவர் வந்து அந்த டைம்ல ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக அட்ஜஸ்ட்மெண்ட்காக மட்டுமே வந்து ஜாய் கிறிஸ்டலாவில் வந்து மாதம்பட்டி வந்து பயன்படுத்திருக்காருன்ற ஒரு கேள்வி வந்து எடுத்துட்டு வருதுல மேம். ரொம்ப சரியான கேள்வி. அதாவது இப்போ மனைவி விட்டுட்டு நீங்கள் டிவோர்ஸ் வாங்காமல் இந்த பொண்ணை வந்து தாலி கட்டி மாலை மாற்றி எல்லா சடங்கும் சொல்லி கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஏமாத்துனீங்க அப்படிங்கிறது, ஏமாத்துனீங்கிறத விட மிக சுயநலமாக ஏமாத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். இது நான் ஏன் வந்து இந்த ஒரு சப்ஜெக்டை பேசுகிறோம், மற்றவங்களோட பர்சனலில் போய் நம்ம தலையிறோம்னா, இது வந்து ஒரு கணவனை பிரிந்து தனியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, டிவோர்ஸ் வாங்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கு, விதவியாக இருக்கிற பெண், தனியாக இருக்கிற பெண்கள் ஒரு ஆணை அப்ரோச் பண்ணும்போது எப்பேற்பட்ட ஆணை அப்ரோச் பண்ணோம், அவங்ககிட்ட அவங்களுக்கு என்னென்ன முதல்ல அவன் வந்து முறையாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும். 2வது இவர் ரங்கராஜ் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பொண்ணை வந்து இவர் வந்து நிறைய பெண்களோட தொடர்பு வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு என்ன பண்ணும், அவன் ஒரு செக்ஸுக்காக வரா, இவ கூட போகிறது நல்லா இருக்குது, அவ கூட பழகிறது நல்லா இருக்குது, 4 பேருக்கு வந்து ஃபோன் பண்ணி கம்பெனி கொடுக்குறது நல்லா இருக்குது, ஆனால் நைட்டானால் நான் வந்து தூங்குறதுக்கு, எனக்கு 3 வேளை சமைச்சு போடுறதுக்கு, எனக்கு துணியெல்லாம் துவைச்சி வைக்கிறதுக்கு, என்னை வந்து கண்ணே மணியே அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அன்பு செலுத்துறதுக்குன்னு ஒரு உறவு வேணும். அதுக்கு ஒரு பலிகடாவை தான் ஜாய் கிறிஸ்டலா வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா முறையான மனைவியாக நினைக்கல. இந்த பொண்ணு என்ன நினைச்சிச்சு, இவ என்னோட கணவர், ஏன்னா 6 வருஷம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு, என்னை வந்து முறையாக கோயிலை வச்சு தாலி கட்டிட்டாரு, என் பிள்ளையோட ஸ்கூலில் போய் அப்பாங்கிற இடத்துல சைன் பண்ணார், அப்போ நான் முறையான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கேன் அப்படின்னு இந்த பெண் நினச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து பக்கா பிளானாக இது வந்து ஜஸ்ட் நம்ம 4 பேர் கூட பேசலாம் மற்ற பெண்களோட, ஆனால் நமக்குன்னு ஒரு வீடு சும்மா இப்போ செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாரு. பச்சையாக சொன்னால் கீப்புங்கிறத விட ரொம்ப கேவலமாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் சொன்னால், நீ கீப்புனா நீ என்ன பண்ணுவ, நீ வந்து படுத்துக்கிறக்கும் திங்கிறக்கும் வந்து ஒரு வீட்டை யூஸ் பண்ணுவேன், சமுதாயத்தில் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன், இது கீப்பு. ஆனால் அதை விட கேவலமாக ஜாய் கிறிஸ்டலாவை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, அப்புறம் ஏன் இந்த பெண்ணுக்கு வந்து மாசமாக இருக்கலாம், நம்ம குழந்தைய பெற்றுக்கலாங்கிற ஒரு ஆசை உண்டு பண்ணேன். அவள் தனக்கான ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு கணவர், நான் குழந்தையை சுமக்கலாம் இவருக்காகன்னு குழந்தையை சுமந்திருக்கிறான். கருவான பின்னாலும் அபார்ட் பண்ண விட்டுருக்கேன். ஒரு அபார்ஷன் எப்படி இருக்குங்க, தயவு செய்து யூடியூப்ல போய் பாருங்க. அது பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலைங்கிறது. கர்ப்பப்பையிலேருந்து ஒரு குழந்தை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படின்னா அதோட சின்ன பார்ட்டிகள் கூட இல்லாமல் எடுக்கணும்னா அது எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டமான ப்ராசஸ்ன்னு பாருங்க. சரி, நீ வந்து பண்ணியிருக்கிற முதல் குழந்தைய கறக்க சொல்லியிருக்க, 2வது திரும்ப வந்து அவங்க நம்ம கணவன் கூட தான் இருக்கும்னு நினச்சிட்டு 2வது பண்ணியிருக்கிறாங்க, கரு உருவாய்க்கிறாங்க, 2வது குழந்தையை கலைக்க சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இல்லை எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, இவர் இவ்வளோ தானே ஆசைப்படுறாரு, அப்புறம் 3வதாக நம்ம இந்த குழந்தையை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு 3வது குழந்தை உருவானப்போ 3.5 மாதம் இந்த கரு உருவான பின்னால் இவங்களுக்குள்ளே திரும்பவும் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து வேண்டாம் குழந்தை நீ கலைச்சிரு. இப்போ பெண்கிறவா மனுஷியா மாடா, நீங்கள் பாட்டுக்கு ஒரு மிஷின் மாதிரி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு விந்தை வெளியிடுறீங்க, ஜாலியாக இருக்கீங்க, எந்திரிச்சு போயிட்டே இருக்கீங்க, என்ன வலிக்குதுங்க. ஒரு விஷயம் கீப்புனா கூட அவட்ட சொல்லிட்டு, இல்லைம்மா நான் உனக்கு வந்து லீகலாக அந்தஸ்து கொடுக்க மாட்டேன், ஜஸ்ட்டு படுத்துட்டு போகிறக்கும், ஜஸ்ட்டு நான் உன் கூட உட்காந்து பேசி சிரிக்க சேர்ந்து சாப்பிட்றக்கு, இதுக்கு மட்டும் ஒரு உறவாக உன்னை பயன்படுத்த போகிறேன். ஸோ நீ வந்து மாசமாகாத, ப்ரெக்னென்ட் ஆகாத, அதுக்கான நம்ம தடுப்பு முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு செய். அதுக்கு ஒரு பெண் வந்து உனக்கு உடன்பட்டா வச்சுக்கோ, யார் வேண்டான்னு சொன்னா, இதெல்லாம் அவங்களோட மியூச்சுவல் தானே. இப்போ நான் பெண்கள் சைடில் சொல்லுவேன், அவ்வளோ சீப்பாக உங்களை எவனுக்கு கொடுக்காதீங்க. அவள் எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் உங்களுடைய வலிமை அப்படிங்கிறது அவ்வளோ சீப்பாக இவ்வளோ கேவலமாக உங்களை டீல் பண்ணுற ஒருத்தங்கிட்ட அவங்ககிட்ட இருந்து நீங்கள் நினைக்கிற அன்பு கூட கிடைக்காது. ரங்கராஜ் வந்து அந்த பெண்ணை 3வது அபார்ட் பண்ண சொல்லி அபார்ட் பண்ண மாட்டேங்கிறப்போ அடிச்சு உதச்சு அந்த பெண்ணை அந்த வீடியோலாம் போட்டிருந்தாங்க. எவ்வளோ ஒரு மெர்சிலஸான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதா எனக்கு இப்போ எனக்கு இதை விட பெரிய கோபம் வந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய வக்கீலுங்க
வந்து இத்தனைக்கும் அவருக்கான வக்கீல் இவங்க கிடையாது. அவர் வந்து கொண்டு ஐயோ மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, அவர் 2000 கோடி சொத்து இருக்குன்னு ஒரு பேட்டியில் சொல்றாரு அந்த வக்கீல் தமிழ்வேந்தன். இன்னொரு பேட்டியில் 8000 கோடி சொத்து இருக்குங்கிறாரு. அவரோட ஒரு செஃப் வந்து ஹெலிகாப்டர் வச்சு பார்த்துருக்கீங்களா, ஹெலிகாப்டர் வச்சிருக்காருன்னு. அது அவரோட சொந்த ஹெலிகாப்டர் இல்லைங்க, விஜய் டிவி ப்ரொமோக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட ஹெலிகாப்டர். அதில் நான் இறங்கி வர மாதிரி இறங்குறேன், நடக்கிற மாதிரி நடக்கிறேன், அது வீடியோ எடுங்கன்னு. இதெல்லாம் வந்து நிஜமான ஒரு பணக்காரன் இப்படி பண்ண மாட்டான். ஒரு சமூக ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறோம், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. இன்னொன்று 2000 கோடி இதெல்லாம் கிடையாது. ஜாய் கிறிஸ்டலா கூட இருந்த வீடு 2 வருஷம் வந்து ஜாய் கிறிஸ்டலாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் குடியிருந்த வீடு லீஸுக்கு எடுக்கப்பட்ட வீடு தான். 50 லட்ச ரூபாய்க்கு 3 பெட்ரூமில் வந்து சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல வீடு இருக்குது. அப்போ அதை கூட பண்ணாதவரை பிடிச்சி நீங்கள் 2000 கோடி 4000 கோடின்னு இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணுறதுக்கு என்ன அவசியங்கிறதான். தவறு செய்கிற ஆண்களுக்கு ஆளாளுக்கு பில்டப் பண்ணி முட்டு கொடுத்துட்டு இருக்காதிங்க. அவ்வளோ கேட்டுட்டு இருக்கிற பெண்களும் வந்து அவ்வளோ இழிச்சவைகள் கிடையாதுங்க. அதுதான் மேம் நான் கேட்க வந்தேன். என்னன்னா நானும் நிறையா இன்டர்வியூஸில் இதை சார்ந்து பார்க்கும்போது பெண் வக்கீலாக இருக்கட்டும், இல்லை பெண் இந்த சார்ந்து பேசுகிற ஆட்களாக இருக்கட்டும், இல்லை விமர்சகர்களாக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னா, ஏன் ஜாய் கிறிஸ்டலா போனா, அதாவது இன்னும் கொச்ச வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து படுத்தா அரிப்பா அது இதுன்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த ஒரு ஆணை வந்து பழி சொல்ல மாட்டுறாங்களே, அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும்போது முழுக்க முழுக்க இந்த தப்பு வந்து ஜாய் கிறிஸ்டலா மேலேன்னு சொல்லி ஒரு பாலை வந்து த்ரோ பண்ணுறாங்க டைரெக்டாக ஜாய் கிறிஸ்டலா மேலே. ஸோ இது வந்து சரியான விமர்சனமா இப்போ சமூக வலைதளங்கள் நடந்துட்டு இருக்க விமர்சனம் அப்படிங்கிறது? அதாவது உண்மையாலுமே பார்த்தேன், நிறைய பேர் வந்து அவள் வந்து அந்தான ஜாய் கிறிஸ்டல்டாக்கு வந்து அந்தானோட உறவு இருந்தது. அந்த டைரக்டர் கூட ஆடிக்கார் வந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு, ஒரு சின்ன பொட்டிக் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னு. ஒரு இத்தனை பிரபலங்களுக்கு விஜய் உட்பட நிறைய பேருக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனராக ஸ்டைலிஸ்டாக இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆடிக்காரு வாங்க மாட்டாளா, இல்லை ஃபர்ஸ்ட் ஹேண்டில் வாங்க மாட்டாளா, இல்லை அவளுக்கு வந்து ஒரு பொட்டிக்கு ஓப்பன் பண்ணுறதுலாம் ஒரு சாதாரண விஷயமா? என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஒரு யார் வந்து ஒரு ஸ்டைலிஸ்டாக வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்கன்னு உங்களுக்கு பட்டியலாம் கொடுக்க முடியும். இது ஒரு சாதாரண அப்ரோச். அதுக்காக எந்த ஆணோடு படுக்கணும்னு ஒரு பெண்ணுக்கு அவசியம் கிடையாது. பெண் சாதிச்சாலே வந்து ஜாய் கிறிஸ்டலா வந்து அவங்களோட போனால் இவங்களோட போனால் அவர் வாடினா ஒரு ஸ்டைலிஸ்ட்டு ஒரு இவ்வளோ பிரபலங்களுக்கு வந்து ஸ்டைலிஸ்டாக இருக்கக்கூடிய இதெல்லாம் தானாக செய்யக்கூடிய கெப்பாசிட்டி கட்டாயம் இருக்கும். ஆக்சுவலி அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு மைண்ட் டைவர்ஷன் ஆகி இந்த ரங்கராஜ் பின்னால் போய் இதெல்லாம் பண்ணதான் அவங்க பண்ண பெரிய தவறு. பைல்வான் ரங்கநாதன் உட்பட நிறைய பேர் வந்து தொடர்புன்னு லிஸ்ட்டை போடுறாரு. நீங்கள் 3 ஆண்களோட தொடர்புன்னு லிஸ்ட்டு போடுறவங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எத்தனை ஆண்களோட எத்தனை பெண்களோட தொடர்புங்கிறத அந்த லிஸ்ட்டை போட துப்பு இருக்கணும். யாரும் வந்து இது சொல்லலை. ஆனால் பேசக்கூடியவர்கள் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ண வேலைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மாதம்பட்டி என்னோட ஊர், இங்கே கோயம்புத்தூரில் வந்து மாதம்பட்டி தான் என்னோட தோட்டம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து கொலகானில் இருக்காங்க இவர் மேலே. நான் வந்து எந்தெந்த வீட்டுக்குள்ளே அவர் போந்தார், எந்த திருமணமான பெண்கிட்ட அவர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க பேசுறதுக்கு உண்மையாலுமே. பட் அந்த ஒரு இல்லை நான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன்ட்டு இப்படி பேசினார், எப்படி இப்படிலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையும் வந்து நம்ம வந்து சமூக வெளியில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் தோட்டம் அங்கே தான் இருக்குது. அவர்களுடைய ஹிஸ்ட்ரி முழுக்க தெரியும். மாதம்பட்டி சிவகுமார் அப்படிங்கிறவர் நம்ம சத்யராஜோட சொந்த அண்ணா. அவர் தான் அந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலம். நடிகர் சத்யராஜோட சொந்த அண்ணா, சத்யனோட அப்பா. அவர் வந்து 1000 கோடிக்கு மேலே ஒரு சொத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர் அந்த மாதம்பட்டி ஏரியாவில். அவர்கிட்ட வந்து வேலைக்கு வந்து மாதம்பட்டி தங்கராஜ், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜோட அப்பா வேலைக்கு வந்து அவர்கள் வந்து நல்லா சமைக்கிறாரு அப்படின்னு பார்த்து மாதம்பட்டி சிவகுமார் சத்யராஜோட அண்ணா வந்து அவரை நல்லா வளர்த்துட்டார். நிறைய பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. திரையுலக பிரபலங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினது வந்து நம்ம நடிகர் சிவகுமார், நடிகர் சத்யராஜ் அவங்களாம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட அப்பா மாதம்பட்டி தங்கவேலு வந்து பிரபலங்கள்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி வளர்ந்தது தான் இவர்களது. அப்புறம் வந்து மகன் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்த அளவுக்கு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பில்டப் பண்ணிவிட்டு 2000 கோடி வச்சார் 8000 கோடி வச்சுருக்காருங்கிற பில்டப்லாம் வேண்டாம். மாதம்பட்டியில் 5 சென்ட் நிலத்தை வாங்கியிருக்கிறாரு. அதை கூட நான் எடுத்து காமிச்சிடுறேன், வேணாம் அதெல்லாம். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அவரை பற்றி சொன்னால் அங்கே 10 பேர் பேசுகிறாங்க, மேடம் நான் கொடுக்குறேன், இதை பேசுங்க மேடம், இதை பேசுங்க அப்படின்னு. அதே மாதிரி மேம் என்னன்னா, இப்போ ஜாய் கிறிஸ்டலா அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ வந்து அனுப்பிச்சா ரங்கராஜ்னு சொல்லிட்டு இந்த ஹே பொண்டாட்டின்ற மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அது சமூக வலைதளங்களில் நல்ல வைரலாக போயிட்டு இருக்கு. உண்மையிலே அப்போ மாதம்பட்டி தான் இந்த தவறை செய்தான்ற ஒரு பாதையில் போகும்போது அவர் கூட பணி செய்கிற இன்னும் ஒரு சில பிரபலங்கள், விஜய் டிவியை சேர்ந்த ஆட்கள் எல்லாமே இது வந்து ஒரு கேலி கிண்டலாக மாத்துறாங்க. ஒரு பக்கம் என்னன்னா, மக்கள் வந்து
ஓகே அப்போ உண்மையா இருக்குமோன்னு நினைக்கிற நேரத்துல அதை அப்படியே டைவர்ட் பண்ணி ஒரு மாதிரி காமெடியா மாத்தி ஓகே இது எல்லாருமே பண்றாங்க. அதாவது விஜய் டிவில அவர் கூட வேலை பார்க்குற அனைவருமே இந்த விஷயத்தை வந்து ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி பண்ணி இதை அப்படியே ஒரு மாதிரி காமெடி சீனா மாத்திட்டாங்க. எவ்வளவு சீரியஸா ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணாங்களோ அப்படியே காமெடி சீனா மாத்தும் போது அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே, ஸோ இது சும்மாவாது இருக்கலாம், இது பண்ணாம இருக்கலாம், சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், நம்ம ஏதாவது அமைதியா கூட இருக்கலாம் அப்படின்றத தாண்டி இதை வந்து ஒரு கேலி கிண்டலா மாத்தும்போது அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்காது. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நம்ம இப்படி விளையாடுறோமே அப்படின்றது. அதாவது ஒரு தொழிலில் வந்து நல்ல வளர்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு பேசிக் ஸ்ட்ராட்டஜி வந்து தெரியும். டிஜிட்டலாக எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி வைரல் பண்ணணுங்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிஸ்டல்டாக்கும் இருந்த வித்தியாசம் என்னென்னா, ஜாய் கிறிஸ்டலாக்கு தன்னுடைய தொழிலில் வந்து ஜெயிக்கிற நேரத்தில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணி ஷூவை தொடச்சேன், நான் வந்து சோறாக்கி போட்டு அவரை ரொம்ப காதலிச்சேன் வச்சேன்னா அப்படி போயிட்டாங்க. அவர்களுடைய கேரியரே அழிஞ்சு போச்சு. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் இவருங்களை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுமா கரெக்டாக யூஸ் பண்ணார். நைட்டு வரோம், படுத்துங்கிறோம், எந்திரிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், இந்த வீட்டிலேருந்து நிம்மதியாக எந்திரிச்சு போய் அவருடைய தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணார். இதில் இந்த மாதிரி தொழிலில் ஜெயிக்கிற எல்லாருக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதோ எல்லா விதமான மார்க்கெட்டிங்குமே தெரியும். அப்போ மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தனக்கு சாதகமாக பேசக்கூடியவங்களை நிறைய பேர் பேச வச்சோம். அது ஒரு மார்க்கெட்டிங் இதுதான். நிறைய பேர் அவருக்கு பேசுகிறாங்க. ஜாய் கிறிஸ்டலாக்கு வந்து எந்த மார்க்கெட்டிங் இல்லாமல் நாங்களாக உந்தப்பட்டு பேசுகிறோம், ஒரு வழியில் ஒரு பெண்ணை இவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்களேன்னு. ஸோ அவர் பக்காவாக அந்த மார்க்கெட்டிங் அதில் நிறைய பேர் வச்சு நீ பேசுன்னு 10 பேருக்கு பேசுகிறவங்களுக்கு ஃபோன் பண்ணால் பேச தானே செய்வாங்க. ஸோ அதே மாதிரி மேம் என்னன்னா, ஜாய் கிறிஸ்டல் அவர்கள் வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. பிறந்த நாளைக்கு வந்து மாதம்பட்டி அவர்கள் பண்ண வீடியோவாக இருக்கட்டும், வெளிநாட்டில் போயிட்டு அவங்க பையன் கூட எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்க மாதிரியான வீடியோலாம் ரிலீஸ் பண்ணும்போது மாதம்பட்டி அவர்கள் தான் எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஜாய் கிறிஸ்டலாவை அடையிறதுக்காக மாதம்பட்டி அவர்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு, ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஹோப் இல்லாமல் ஒரு ஆணோட வந்து இத்தனை வருஷம் வந்து வாழ முடியாதுல்ல. அந்த ஒரு ஹோப்பை கொடுத்து கடைசியில் கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஹோப்பை உடைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இதற்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா? இல்லை முதல் மனைவியின் ஒரு இப்போ வந்துட்டு ஒரு வேளை சொத்து அந்த மாதிரியான விஷயங்களுக்காக திருப்பி முதல் மனைவி வந்து ஒன்று சேரக்கான வாய்ப்புகள் ஏதாவது இது இருக்குமா? இப்போ எனக்கு தெரிஞ்சு முதல் மனைவி வந்து ஒன்று சேரக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான், அசம்ஷன். ஏன்னா ஒரு உண்மையாலுமே ஒரு உணர்வுள்ள பெண் வந்து கொஞ்சமாக சம்பாதிக்கிற பெண்ணு இந்த மாதிரி ஒரு ஆண் கூட சேர மாட்டாங்க. அதுக்கு மேலே ஸ்ருதியோட நிலைப்பாடு வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். அதில் நம்ம ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கில்ல. ஹோப் கொடுத்ததுக்கு 100% உதாரணம் வந்து கோயிலுக்கு கொண்டு போய் தாலி கட்டி மாலை கட்டணும். அதை விட ஒரு பெண்ணுக்கு ஹோப் வேண்டாம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையே, ஒருத்தன் ஒன்ஸ் வந்து தாலி கட்டி கோயிலில் போய் மாலையை போட்டு இது தெய்வ சந்நிதியில் நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறத விட உலகத்தில் வேறு எந்த ஹோப்பும் வேண்டாம். அப்புறம் இந்த பூவெல்லாம் வைக்கிறது, பட்டர்ஃப்ளை வச்சு பலூன்லாம் வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் அது ஒரு செயற்கையான விஷயம். ஆனால் இவன் முறையான ஹோப்புங்கிறது கொடுத்துட்டு அவர் என்னென்னா சும்மா கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கரெக்டாக ஒரு கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தணும், ஒரு படுக்கைக்கும் அவரோட ஒரு கம்ஃபர்ட்டுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு நினச்சாரு. அதை மீறி வந்து அவங்க வந்து ஒரு மனைவியாகவே தன்னை ஃபீல் பண்ணி, ஏன்னா 6 வருஷம் தன்னுடைய மனைவி விட்டு பிரிஞ்சிருக்காரு, என்னை கோயிலில் போய் தாலி கட்டிட்டாரு, என் கணவர் அப்படின்னு நினச்சி குடித்தனை நடத்தும் போது ஏதாவது சொத்துல கித்துல பங்கு கேட்பாலோ, தேவையெல்லாம் பண்ணணுமா? நம்ம ஒரு 5-6 பேருக்கு வந்து நல்ல கலகலாம் நம்ம வாழ்க்கை வந்து நிறைய பெண்களோட இருக்குது. இந்த ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, எதுக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒரு சொத்துல பங்கு கேட்குற ஒரு உறவாகவோ ஏதாவது வருமானு கூட நினச்சிருக்கலாம். இது பக்கா சுயநலமானது. இது வேற என்ன சொல்கிறது, மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ணது வந்து இப்போ ஏன்னா ஒரு தனி மனித அட்டாக் வந்து நம்ம ஒருத்தங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுல இது வந்து பேசணுங்கிறதுக்கு நம்ம ஏன் சமூக வலைதளங்களில் ஒரு பொது ஊடகங்களில் நாங்கள் வரோன்னா, இது எல்லா பெண்களையும் அந்த வக்கீல் தமிழ்வேந்தன் மாதிரி ஆட்களும் நிறைய பேரும், பைல்வான் ரங்கநாதன் மாதிரி ஆட்களும் தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த பெண்களையும் மறைமுகமாக நீங்கள் மிரட்டுறீங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு ஆண் வந்து நீங்கள் வருவீங்க, பொண்டாட்டியை விட்டு 7 வருஷம் பிரிஞ்சிருப்பீங்க, ஒரு பெண்ணை வந்து ஒரு கணவனை விட்டு பிரிஞ்சிருக்க தனியாக இருக்கிற பெண்ணை பார்த்துட்டு நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம், கோயிலில் போய் தாலி கட்டி மாலை மாற்றுவீங்க. ஆனால் மாலை மாற்றிட்டு நான் ஒரு செக்ஸுக்கு மட்டுமே உன்னை வைப்பேன், நீ கன்சீவ் ஆனால் அபார்ட் பண்ணன்னு மிருகம் மாதிரி நடத்துவீங்க. அதில் வந்து ஐயோ அப்போ நான் மனைவி இல்லையான்னு கேள்வி கேட்டால் 10 பேரை வச்சு நீ வந்து விபச்சாரி, நீ பேசி எல்லாரு கூடயும் போவ அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, அதுக்கு நாங்கள் மோடி கிட்ட பேசுவோம் 2000 கோடி சேர்த்துருக்கேன்னா அது இங்கே நடக்காது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் நம்ம பேசுகிறது. நீங்கள் எல்லா பெண்களையும் மறைமுகமாக மிரட்டின ஒரு வக்கீல் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஒன்ஸ் வந்து ஒரு ஆண் யார் எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் 2000 கோடி சொத்துக்கு அவர் அதிபதியாக இருந்தாலும், சொந்தமாக ஹெலிகாப்டர் ஹெலிபேட் வச்சுருந்தாலும்,
திருமணம் ஆகாமல் லீகலாக டிவோர்ஸ் ஆகாமல் ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் தாலி கட்டினா சிக்கிக்குவான். மேம் இறுதியாக ஒரே இது எல்லா ஆண்களுக்கும் ஒரு தகவலாக சொல்லிடுங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு, ஏன்னா நம்மளுடைய ஆண்களுக்கு நம்மளுடைய சகோதரர்களுக்கு இதுவும் ஒரு மெசேஜ் தான். நீங்கள் ஒரு மனைவியை முறையாக நீங்கள் டிவோர்ஸ் பண்ணாமல் இன்னொரு பெண்ணுக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, மாலை மாற்றுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, நெற்றியில் குங்குமம் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. உங்களை எந்த மினிஸ்டரும் காப்பாற்ற முடியாது, பிரதமரும் காப்பாற்ற முடியாதுன்னு அப்படி சொல்லி பழகுங்க. ஆண்களை வந்து நீங்கள் எச்சரிங்க. அதை விட்டுட்டு பெண்களையே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த பக்கம் இவங்க செய்ததில் வந்து 50% தவறுனா அங்கே செய்ததில் 100% தவறு இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மேம், எல்லாருமே வந்துட்டு ஜாய்கிருஷ்ணா மேலே வந்து ஒரு தவறு வைக்கிறாங்க, மாதம்பட்டி மேலே வந்துட்டு தவறு வைக்கிறாங்களோ இல்லையோ மாதம்பட்டி ஏதோ ஒரு இடத்துல காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அவர்களோட இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னா ஜாய்கிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு புகைப்படம் வெளியிடுறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஸ்ருதி அவர்கள் வந்து ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைதளத்தில் எழுதுறாங்க. ஏன்னா ஜாய்கிருஷ்ணா மாதம்பட்டியும் அவங்களும் ஒன்றா ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது என்னன்னா, ஏன் இது வரைக்கும் ஸ்ருதி அவர்கள் இந்த இஷ்யூவை பற்றி வாய் திறக்கவே இல்லை? ஒரு 2 கேள்வி ஒன்று வருது. ஸ்ருதி அவர்கள் மாதம்பட்டியை ஆதரிக்கிறார்களா? அவங்களும் ஒரு பெண் தான், ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றப்போ அந்த பெண்ணுக்கு சாதகமாக ஒன்று சொல்லணும், இல்லை மாதம்பட்டிக்கு சாதகமாக ஒன்று சொல்லணும். ஏன் இது வரைக்கும் ஸ்ருதி அவர்கள் வாய் திறக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை யாருமே எழுப்பவே இல்லை. இதை பற்றி யாருமே பேசவும் இல்லையே மேம். அதாவது ஸ்ருதி மாதம்பட்டியின் முன்னாள் மனைவியோ இன்னாள் மனைவி இன்னும் டிவோர்ஸ் ஆகலைன்னா இன்னும் இருக்காங்க. அப்போ அந்த மனைவி வந்து அந்த பெண்ணை வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் போய் பேசியிருக்கலாம். நீ வந்து அவர் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி இரு, சொத்து என்னதான் இருந்தாலும் அந்த ஆளுக்கு வந்து 2000 கோடின்னு பில்டப் இல்லைன்னா கடைசியில் ஒரு 50 கோடியாவது இருக்கலாம். அந்த சொத்தோ 10 கோடி சொத்து அவர் வச்சுருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஃப்யூச்சரில் உன் பிள்ளைகளுக்கு வரும். மாதம்பட்டி ரங்கராஜ் பெற்ற பிள்ளைகளுக்கு வரணும்னா அவர் கூட ஒரு ஃபோட்டோ கொடு. அந்த ஆள் எங்கேயோ போகிறாரு, என்னமோ பண்ணுறாரு, பாதி அவர் என்ஜாய் பண்ணாலுமே அவரோட காலத்துக்கு பின்னால் உன் பிள்ளைக்கு வந்து சொத்து வந்து சேரணும்னா ஒன்று பேசுகிறாரோ இல்லையோ அந்த இப்போ ஸ்ருதியோட வந்து உன்னோட இருக்கணும். ஆமாம், இப்போ ஸ்ருதியோட நிலைப்பாடு என்ன, அவர் கூட நான் சேர்ந்து வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு மோசமான ஆளோட என்னுடைய வாழ்க்கை கிடையாது. ஆனால் அந்த ஆள் என்னமோ பண்ணிக்கிட்டு ஆனால் அந்த ஆள் வந்து சிங்கிளாக இருக்கிறாரு. அவருடைய சொத்து வந்து வரணும், அவருடைய கல்விக்கு என் குழந்தைகளோட கல்விக்கு தான் அவர் செலவு பண்ணும், என் குழந்தைங்க கல்யாணம் ஆகிறதுக்கு அவர் செலவு பண்ணும், அவருடைய பணம் வந்து எனக்கு வந்து சேரணும்னா மனைவியாக வந்து காட்டிக்கிறதுல தப்பு இல்லைன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் அதை செய்யாமல் இருப்பாங்களா? அதாவது அவர்களை தப்பா நான் சொல்லலை. ஒரு பெண்ணுக்கு சமூக பாதுகாப்புக்கு சில விஷயங்களை செய்யணும்னா செஞ்சுட்டு போமானா அப்படி இருப்பாங்க. அந்த போட்டோல கூட அந்த ஸ்ருதியை இவர் மதிச்சு 2 வார்த்தை நல்லா பேசல. ஸ்ருதி அழகா ஆதங்கமா அவங்க கிட்ட பேசுறதுக்கு 2-3 தடவை திரும்புறாங்க. மனுஷியா மதிக்கல. ஸோ ரொம்ப ஸ்டேபிளான ரொம்ப தெளிவான ஆள் மாதம்பட்டி ரங்கராஜ். ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன சூழ்நிலைகளோ நினைச்சு பாருங்க. இந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணோட நிலைமையை நம்ம நினைக்கணும். ஓகே, நன்றி. தேங்க்யூ.